ஸோ இங்கே வந்து அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிபெண்ட்ஸ் அந்த ஸ்கிமேட்டிக்கை பொறுத்து அது என்ன ஆகும்னா மாறும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இப்போ நம்மளோட மதர் போர்டில் போய்ட்டு அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிசியின் பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கலாம், அந்த இடத்துலையே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க யாரெல்லாம் வந்து டம்மி. இப்போ எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து நான் இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த டிசிஎனில் தான் நம்ம 19 வோல்ட் அடாப்டர் போகிற என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே கொடுக்குறோம். அப்படியே நான் ஜூமில் எடுத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் இதை ஜூமில் எடுத்துட்டேன். இப்போது எனக்கு இங்கே இருக்கிற இந்த டிசிஎனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா PL1, PL6 அண்ட் PL2 இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இண்டக்டரே கிடையாது, காம்போனன்ட்ஸே கிடையாது, எல்லாருமே டம்மி தான். அதே மாதிரி தான் அதுக்கு மேலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கெப்பாசிட்டருமே நமக்கு டம்மி தான், அதையுமே அவங்க யூஸ் பண்ணல. அதை தான் நம்ம ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தோம். ஸோ இப்போ நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கெப்பாசிட்டரும் இந்த இண்டக்டர் ப்ளஸ் அது கீழே இருக்கிற இந்த 2 கெப்பாசிட்டர் இது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணல, எம்டி பேடாக மட்டும்தான் இருக்கும், எல்லாருமே டம்மி தான். ஸோ அடுத்ததாக எப்படி வந்து நமக்கு சப்ளை வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிமேட்டிக்லேருந்து நான் அதை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். சப்ளை பாத் வந்து எது மூலமாக உள்ளே வருது, யார் நமக்கு மாஸ்பெட்டாக வந்து இந்த இடத்துல யார் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் அப்படின்றத நம்ம ஸ்கிமேட்டிக் மூலமாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது என்னோடய ஸ்கிமேட்டிக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு